إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்ப செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிய வைத்திருக்க பின்னால், அன்புக்கினிய ஈமான் உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை இயல்புகளை புரிந்து கொள்ளுங்கள், அது எனக்கும் தான் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. இயல்புகளை புரிந்து கொள்ளுங்கள், அது எனக்கும் தான் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, இயல்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வோடு ஒட்டி பிறந்த ஒரு செயல். அந்த இயல்பான சுபாவம், இயல்பான அந்த செயல்கள் வீடுகளுக்குள்ளே, சமூகத்திலே, தெருவோரங்களிலே, கடை தெருக்களிலே, பக்கத்து வீடுகளிலே, பல்வேறு இடங்களிலே சில மனிதர்களுடைய சில இயல்புகள் இருக்கும். அந்த இயல்புகளை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்றால், அந்த இயல்புகளுக்கு ஏற்றாப்போல் எங்களால் அந்த மனிதர்களுடைய தொண்டுகளை, சேவைகளை செய்ய முடியும். சகோதரர்களே, சமகாலத்தில் இயல்புகளை புரிந்து கொள்ளுங்கள், இது எனக்கும் தான். ஏன் இப்படி ஒரு தலைப்பு உங்களை சந்திக்கின்றது என்றால், இது முழுக்க முழுக்க சமூகத்தில் நாம் பழகக்கூடிய வயதாளிகள், கிழவர்கள், கிழவியர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. வயசு போனவங்க சொல்லுவோமே, எங்களை விட்டும் தள்ளாடு முதுமை பருவத்துக்கு போன, அல்லது நடக்க முடியாமல், அல்லது நடந்தாலும் தங்களுடைய வேலைகளை சுயமாக செய்து கொள்ள முடியாத அளவில் இருக்கக்கூடிய வயதாளிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். சமகாலத்தில் வயசாளிகள் சம்பந்தமான, கிழட்டு பருவத்துக்கு போன கிழவிகள், கிழவர்கள் சம்பந்தமான ஒரு தலைப்பினை ஏன் ஒரு மிம்பர் மேடைக்கு தெரிவு செய்கின்றேன் என்றால், நாம் வாழுகின்ற கால உறவுகளே, கிழவர்கள், கிழவியர்கள் என்பவர்கள், வீடுகளுக்குள்ளே உள்ள தாய் தந்தையர்கள் என்பவர்கள், வயதுக்கு போனவர்கள், கணக்கெடுக்கப்படாத ஒரு காலம், அவர்களை பற்றி எல்லாம் சிந்திக்காத ஒரு காலம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு வயசாளி கிழட்டு பருவத்தில் இருக்கின்ற ஒருவர், ஆனால் ஒரு காலம் அவரும் இப்பொழுது யங்காக இருக்கின்றவரை போல மிக சிறந்த யங்காக இருந்தவர், நல்ல திடகாத்திரமாக, நல்ல பலமாக செழிப்பாக இருந்தவர். ஆனால் இன்றைக்கு வயசுக்கு போயிட்டார். இப்ப இந்த வயதாளிகளை பார்க்கின்ற நம்மில் பலர், நானும் ஒரு நாள் இந்த அளவுக்கு வருவேன் என்பதனை மறக்கின்றார்கள். இதனால்தான் இதுக்கு தலைப்பு போட்டேன், இயல்புகளை புரிந்து கொள்ளுங்கள், இது எனக்கும் தான். இயல்புகளை புரிஞ்சுக்கோங்க, அது எனக்கும் தான். சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதனால் தவிர்த்து கொள்ள முடியாத ஒன்று என்று சொன்னால் மரணமும் வயதும். மரணம்
தவிர்த்து கொள்ளவே இயலாது. என்னதான் முயற்சி செய்தாலும், என்ன தேகபுஷ்டியான உணவுகளை உண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போய்த்து பொடியெல்லாம் நல்ல ஹெல்த்தியா வைத்து ஆரோக்கியமான உணவுகளை தேடி தேடி உண்டாலும் மரணம் என்பது அவனுக்கு வரும். மட்டுமல்ல, அவனுக்கு வயசும் வரும். உங்களுக்கு இன்றைக்கு 40 வயது என்றால், நீங்க நாளைக்கு பிறந்த தினம் என்று சொன்னால், நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிறது 41 தவிர 39 அல்ல. 50 என்று சொன்னால் 51 தவிர 49 அல்ல. தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இயல்பு என்பது மனிதனுடைய நடத்தையோடு பின்னி பிணைக்கப்பட்டது. அதாவது ஒரு பழமொழி நம் முதியோர்கள் சொன்னார்கள், பழையவர்கள் சொன்னார்கள், காய்ந்த ஓலை விழுகின்ற நேரம் குருத்தோலை சிரிக்குமாம். இது ஒரு பழமொழியாக இருந்தால் உறவுகளை, இதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கு. காஞ்ச ஓலை விழுகிற நேரம் குருத்தோலை சிரிக்குமாம் என்பது என்ன தெரியுமா? மரத்தில் இருக்கிற ஓலை அது பல அமைப்புகளாக இருந்து அது வந்து அது குருத்தோலையாக இருந்து அது அப்படியே வெளியே வந்து அது அப்படியே காஞ்சி மடங்கி அது நெட்டு கலண்டு மட்ட கலண்டு கீழே விழுது. இது விழுற நேரம் கம்பீரமாக நிற்கிற அந்த குருத்தோலை பார்த்து சிரிக்குமா. ஆனா அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? காஞ்சோலைகளுக்கு சொல்லிட்டு போகுதாம், நான் போறேன், என்ற காலம் முடிஞ்சு நீ பார்த்துக்கோ, குருத்தோலை நீயும் ஒரு நாள் இப்படி வரப்போறா என்று சொல்லிட்டு போகுதாம். உறவுகளே, எம்மில் முதியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, நானும் நீங்களும் ஹயாத்தோடு வாழ்ந்தால் இன்றைக்கு 65 வயதில் இருக்கின்ற அந்த வயதை நானும் அடையத்தான் போறேன். அல்லாஹ் எனக்கு ஆயுளை போட்டு வைத்தால் இன்றைக்கு கதிரையில் அமர்ந்து பேரம் பேத்தி கண்டு பேத்தி பேரனுடைய திருமணங்களையும் கண்டு 65 அடிவரை தாண்டிய ஒருவர் இங்கே இருக்கிறார் என்றால் அவருக்கு மட்டுமில்லையாமதே நானும் வாழ்ந்தால், ஆரோக்கியமாக வாழ்ந்தால் அந்த வயதை நானும் அடைவேன். ஆக இஸ்லாம் என்ன சொல்லுது என்று சொன்னால், முதுமை என்கின்ற அந்த இயல்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதுமைக்கென்று சில இயல்புகள் உண்டு. நாங்களும் பின்னாலவைகளை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அதே நேரம் நவீன சில விடயங்களோடு சொல்லுவேன். இயல்பு என்ன தெரியுமா? முதுமையோட இயல்பு என்ன தெரியுமா? சிறியவனுடைய இயல்பு என்ன? விளையாட்டு, கூத்து, கும்மாளம், சிரிப்பு, கிண்டி பார்க்கிறது, நையாண்டி பண்றது, விளையாடுறது, இது சிறுமையின் இயல்பு. நடுத்தர வயது இயல்பு இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படித்தான். 40 என்பது முதுமையின் இளமை. முதுமைக்கு போறார், இளமை முடியுது, முதுமைக்கு வாரார். 50 என்பது முதுமையில் இளமை, இளமையில் முதுமை, முதுமையில் இளமை. 60 என்பது முதுமை. இது எதை காட்டுது என்றால், நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ வயதை செல்ல 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 முதுமை என்கின்ற அந்த இடத்துல நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க ஒவ்வொன்றுடைய இயல்புகளை புரிந்து கொண்டால் எங்களுக்கு எங்களோட வீடுகளுக்குள்ள அந்த இயல்பு கேட்டா போல எங்களோட உம்மாவோட வாப்பாவோட அப்பாவோட வாப்பம்மாவோட வாப்பப்பாவோட உம்மம்மாவோட அப்பாவோட எங்களுக்கு வாழ்க்கையை கழிக்கலாம். இயல்பு புரியும். இயல்பு என்ன? சூரா யாசீன், வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க் அஃலா யாகிலூன். இத மட்டும் விளங்கினா போதும். வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க் அஃலா யாகிலூன். நாங்க யார நீண்ட காலம் இந்த பூமிக்கு மேல வாழ வைப்போமோ அவன் படைப்பின் கோலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். எப்படி அல்லாஹ் பேசுறான்? சுப்ஹானல்லாஹ். விஞ்ஞானம் விந்தைகள் சிகரம் ஏறி இருக்கின்ற இந்த காலத்தில் ரப்பு சொல்றான், வமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க் அஃலா யாகிலூன். நீங்க யோசிக்க மாட்டீங்களாப்பா? சிந்திக்க மாட்டீங்களா? கொஞ்சம் புத்தியா யோசிச்சு பாருங்களே. யாரையெல்லாம் நாங்க இந்த பூமியில நீண்ட காலம் வாழ வைப்போமோ அவன் உருவ அமைப்பில், செயற்பாட்டில், தோற்றத்தில், கோலத்தில், அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம். என்ன மாற்றம்? இந்த ரஸ்மி ஷாஹித நீங்க 10 வருஷத்துக்கு முன்னுக்கு கண்ட மாதிரி இப்ப காண மாட்டீங்க. இதே என்ன இன்னும் 10 வருஷம் கழிச்சதுக்கு பின்னால் இப்படி காண மாட்டீங்க. என்ன தோற்றம் மாறுது. ரப்பு சொல்றான், யாரை நாங்க வாழ வைப்போமோ கோலத்துல, தோற்றத்துல மாற்றத்தை ஏற்படுத்துவோம். என்ன மாற்றங்கள் வரும்? அன்றைக்கு ஓடி ஆடி விளையாடி மகிழ்ச்சியாக இருந்தவங்க
இந்த படிப்பேனில எல்லாம் மலமலவரண்டு ஓடினவங்க இந்த கதை பிடிச்சு கொண்டு ஒவ்வொன்றா ஏறி ஏறி வராங்க. சில மக்களை நாங்க பார்க்கிறோம். ஆனா அவங்க சில காலங்களுக்கு முன்னுக்கு இளமையோடு இருந்தவங்க தான். இன்றைக்கு எப்படி முழங்கால் மூட்டு வலி, இடுப்புல வலி, கழுத்துல வலி, கையில வலி, கொஞ்சம் நடக்கலாம், இழப்பு வருது, கஷ்டம் வருது. இதுக்கு பின்னால என்ன இருக்கு தெரியுமா? முதுமை என்பது சில இயல்புகளை சுமந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதீ ஹலகக்கும் மின் துராப், அவன் தான் உங்களை மண்ணில இருந்து படைச்சான். சும்ம மின் நுத்ஃபா, பிறகு உங்களை பிந்து துளியாக ஆக்கினான். சும்ம மின் அலகா, மண் பிந்து அட்டை பூச்சி போன்று ஒட்டிக்கொள்ற தன்மை அலகா. அந்த அலக்காக்கு பிறகு சும்ம யுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, உங்களை இந்த பூமிக்கு குழந்தையாக வெளியாக்குறான். உங்களிலே சில பேர் குழந்தையாக வெளியாகி வார நேரம், உங்களிலே சில பேர் லித்தப்லுகு அசுத்தக்கும், குழந்தையா வந்துட்டீங்களா? அந்த குழந்தையா வந்ததுக்கு பின்னால ஒரு பலமான பருவத்தை நாங்க உங்களுக்கு அடைய செய்யறோம். நல்லா விளங்கணும். காஞ்சோல விழுகிற நேரம் குருத்தோல சிரிக்கும் அப்படி சொன்னேன் தானே. நிறைய பேரை இந்த இடத்துல இளைஞர்களாக பார்க்கிறேன். 40 வயதுக்கு முன்னால் இருக்கிற எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இன்னும் உங்களுக்கு 40 42 தான், நல்லா கேளுங்க. இங்க அல்லாஹ் சொல்றான், உங்களை நாங்க மண்ணு பிந்து அலக்காக்கு பிறகு திஃப்லாக குழந்தையா வெளியாக்குறோம். இந்த குழந்தையா வந்ததுக்கு பிறகு எந்த நாள் நீ குழந்தையா ஆயிக்கல, குழந்தையா வெளியில வந்தோம், ஓடி ஆடி விளையாடினோம், பெம்பஸை கட்டி வச்சிருந்தாங்க, இதுல ஒரு நூலை போட்டு ஒரு பட்டியை போட்டு அப்படி ஒரு அமுடாடிக்கிறது என்ன, அப்படியே துணியை கட்டி வச்சாங்க. யூரின் பாஸ் பண்ணப்படாது. போற வார இடத்துல எல்லாம் விரல சூப்பினோம், ஒவ்வொரு ஸ்டைல் இருந்தோம். 5 வயசாயிடுச்சு, 6 வயசாயிடுச்சு, எங்களை நாங்களே கிளீன் பண்ணிக்கல, சுத்தம் செஞ்சுக்கல ஒரு வயசுல இருந்தோம். அல்லாஹ் சொல்றோம் அப்படியே வைக்கல, அப்படியே வந்து 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 12 13 16 18 அது டீனேஜ்னு சொன்னாங்க. 16 17 அப்படி வந்துச்சு. 17 18 10 20 ஒரு பலமான பருவம். சும்மளித்தபுகு அசுத்தக்கும், ஒரு பலமான பருவத்தை தந்தோம். இது எப்படி பருவம் தெரியுமா? கள்ளத்திண்டாலும் கரைஞ்சி போட பருவம் முன்னோருக்கு சொன்னாங்க. கள்ளத்திண்டாலும் கரைஞ்சி போற பருவம், அப்படி ஒரு பலமான பருவம். பேசினா திருப்பி பேசுறது, சாதாரண பதில் சொல்றது, 4 பேர் சேர்ந்தா என்ன வேண்டியது, அப்படி ஒரு பலத்தை தந்தோம். வயசாளிகள் சொல்லுவாங்க, நாங்க ஒரு மாட்டை 4 பேர் சொல்ல ஒரு மாட்டை திண்டடாண்டுவாங்க, ஒரு மாட்டை அறுத்து தனியை திண்ட உண்மை போய் 2வது. ஆனா என்ன வருங்குது, அப்படி ஒரு பலமான பருவத்தை வந்தோம். அல்லாஹ் தஆலா வஜஅல்னா ஃபௌகக்கும் சபஅன் ஷிதாதா, உங்களுக்கு மேலால 7 கடினமான 7 வானங்களை வச்சிருக்கிறோம். அந்த சொல்ல அங்க இங்க பாவிக்கிறான். உங்களுக்கு அவன் ஒரு பலமான பருவத்தை அடைய செய்கிறான். அந்த பருவம் முறுக்கேறிய நரம்புகளுக்கு சொந்தக்காரர்களாம், சூடேற்றப்பட்ட ஆயுதங்களாம், நவீன சிந்தனை உள்ளவர்களாம், சமூகத்தின் ஜீவனாடிகளாம், மகத்தான வளங்களாம், உயிர் துடிப்புள்ளவர்களாம், சமூகத்தின் ஆக்க சக்திகளாம், அப்படி நல்லா சொன்னப்பட்ட ஒரு பலமான பருவம். இந்த பருவத்தில் உம்மா வாப்பா வயதாளிகள் என்று வார நேரம் இனி இல்லை என்ற அளவுக்கு ஒரு கருணையும் அன்பும் எங்கட உள்ளத்துல ஊற்றெடுக்கணும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், முன்னோர்கள் சொன்னோண்டு. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ன அப்படின்னா, முற்பகல் காலையில 9 மணி 7 மணி 6 மணி முற்பகல் இங்க நீ செஞ்சா இன்னும் மாலையில மின்னேரம் அதை பெற்றுக்கொள்வாய் உடனே. இப்ப நான் எப்படி வயசாளிகளோடு நடக்கிறேனோ நீ அதை வகை சீக்கிரம் ரிவர்ஸ்ல பெற போறாய். குர்ஆனுக்கு சொல்லுது இயல்பு புரி. இயல்பு என்ன? அவங்க வயசுக்கு போக கோலத்தில் உருவத்தில் மாற்றம் வரும். குர்ஆன் சொல்லுது உங்களை இந்த அமைப்பில் எல்லாம் உங்களை குழந்தையா வெளியாக்கி ஒரு பலமான பருவத்தை தந்தோம். அந்த பருவம் வந்து இப்ப நாங்க இருக்கிற பருவம். இது எந்த நாளும் இருக்குமா? இருக்காது. இந்த பலமான பருவம் எந்த நாளும் இருக்காது. இப்படியே நித்தப்படும் அசுத்தக்கும், அப்படியே பலமாக பைத்து கொண்டே இருப்போமா? சும்மள தக்குனு சுயோகா, அதுக்கப்புறம் ஒரு பருவத்தை தருவோம், சேஷமாரா பைத்திடுவீங்க. அப்படின்னா கிழவனாக கிழவியாக பைத்திடுவீங்க. இப்படி ஒரு பருவத்தை நாங்கள் மீட்டு தருவோம். சொல்றான் இன்னொரு இடத்துல சொல்றான், அல்லாஹ் உங்களை பலகீனத்தில் இருந்து படைச்சான். அல்லாஹ்வுடைய ஹலகக்கும் இந்த பலகீனத்தின் படைச்சான். அந்த பலகீனத்துக்கு பின்னால் பலத்தை தந்தான். அந்த பலத்துக்கு பின்னால் பலகீனத்தையும் முடிகள் பழுத்து போற பருவத்தையும் தாரதாக சொல்றான். எப்படி பலகீனம்? ஆட்டை பாருங்க, மாட்டை பாருங்க, கோடியை பாருங்க, கண்ட வெளியில போடுது ஆடு.
சுபோதோட்டு டீயை குடிச்சிட்டு வெளியில வாரீங்க, ஆடு கண்டு போட்டிக்குது. ஆனா நீங்க அப்படி வந்து வெளியில நின்று பாக்குறீங்க, ஆடு தானா ஆடு எலும்பி அதுவாகவே மார்பகத்தை தேடி வாயை வச்சு நுழைச்சு குடிக்குது. நானும் நீங்கள் எந்த அளவுக்கு பலகீனம் தெரியுமா? பிறந்தோம், கத்தி அழுவோம், உம்மை ஓடி வந்து எங்களை தூக்கி பால் தந்தாலே தவிர எங்களுக்கு தெரியா. எங்களை வெளியில எடுத்ததோட உம்மோட நெஞ்சுக்கு மேல தூக்கி போட்டாங்க. உம்மை டக்குண்டு சோகங்கள் எல்லாம் மறந்து எடுத்து எங்களை அணைச்சு எங்களுக்கு அமுது ஊட்டினார். இந்த அளவுக்கு பலகீனம். ஆடானது மாடானது சுயமாக செல்வாக தேடி குடிச்சிச்சு, எங்களுக்கு அப்படி ஏலா. அழுவோம், உம்மை வந்து தூக்கி அணைச்சி தந்தாலே தவிர. அல்லாஹ் சொல்றான், பலகீனமான ஒன்ன பலகீனத்தின் படைச்சு அந்த பலகீனத்துக்கு பின்னுக்கால பூவா நல்ல பலத்தை தந்தோம். அந்த பலத்துக்கு பிறகு மனிதா நினைச்சுக்கோ, பலகீனத்தை தருவோம், முடிகள் நரைத்து போற பருவத்தை ஏற்படுத்துவோம். என்னதான் தேகபிஷ்டியான சாப்பாட்டை திண்டாலும், என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும், என்னதான் ஜிம்முக்கு போனாலும், என்னதான் பைஸ்கிள் மிதிச்சாலும், எக்ஸசைஸ் பண்ணினாலும் 48க்கு பிறகு 49, 49 பிறகு 50 குறைஞ்சிட்டு வராது, கூட்டிட்டு போகும். போக 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 ஓண்ட இயல்புகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இயல்பு? முதுமை என்பது அவனுடைய வாழ்க்கையில நடுக்கத்தை ஏற்படுத்தும், அவன் தசைகள்ல தளர்வுகளை ஏற்படுத்தும், அவன் பார்வையில கோளாறு ஏற்படுத்தும், அவன் கேள்வியில சிந்தனையில கோளாறு ஏற்படுத்தும், அவன் கையில காலில் எல்லாத்தையும் வருத்தங்கள் ஏற்படுத்தும். அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு, அதாவது சுகரா பெசரா ஹார்ட்டா பிளக்கா அதா இதா எல்லாம் வந்துடும். முதுமைப்படுத்தல் பல்வேறுபட்ட நோய்களுக்கு அவன் தள்ளப்படுவான். இப்ப பிள்ளைகள் நாங்க, சமூகத்தில் இருக்கிற நாங்க அந்த முதியவர்களுடைய இயல்பை புரியோடும். என்ன இயல்பு? பலகீனம். இன்னும் ஒரு முறை சார்ந்திருத்தல். யாருடைய சரி ஹெல்ப் இல்லாம ஒன்றையும் செய்ய முடியாது. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அப்படி இருந்துவா, ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் என்ற உம்மக்கும் பாப்பாக்கு நீ கருணை காட்டு, கமா ரப்பயானி சகீரா, சின்ன புள்ள வயசுல என்ன அந்த 2 பேரும் எப்படி கஷ்டப்பட்டு பார்த்தாங்க, அதுக்காண்டி கருணை காட்டு. என்னை எப்படி வளர்த்தாங்க. நான் கத்தி அழுதா உம்மை வந்து தூக்கி அணைச்சு தரணும், நான் கக்க போட்டுக்கொண்டா என்ன உம்மை கழுவணும், என்ன உம்மா பாப்பதான் பொடி வாஷ் பண்ணி மேல் தேய்ச்சி கழுவி விடணும். இப்படி ஒரு பருவத்துக்கு உன்னோட இருக்கிறவங்க கிழட்டு பருவத்துக்கு போனால் முந்தி ஒன்ன பார்த்தாங்களே, டாய்லெட் போனா கழுவி விட்டுறது, சாப்பாட்டை தீர்த்தி விட்டுறது, தலையை பாந்து விட்டுறது, எண்ணெயை வச்சு விட்டுறது, குளிப்பாட்டி விட்டுறது, மேல தேய்ச்சி விட்டுறது. இப்படி ஒரு பருவத்துக்கு ஒன்ன பெற்றவங்க வருவாங்க மனிதா. அந்த காலத்துல இங்க ஒண்ணு எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி அவங்க நீ பார்த்துக்கோன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த நிலைமைக்கு வந்தே தீர்வாங்கன்னு சொல்றான். அந்த நிலைமைக்கு வராமல் இந்த பூமிக்கு மேல் யாருக்குமே வாழ முடியாது. ஒத்தரை நீங்க காட்ட மாட்டீங்க. யாராக இருந்தாலும் பிறர் தயவில் வாழ வேண்டிய மனோநிலைக்கு தள்ளப்படுவார்கள். என்னதான் ஆரோக்கியம் இருந்தாலும், பேரம் பேத்தி எல்லாரும் புள்ள குட்டி எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் அவன் மனசு அன்புக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கு. ஏண்ட புள்ள வரணும், உங்களுக்கு சொத்து பத்து எல்லாம் இருக்கு, என்ன கோடி இருந்தாலும் ஏண்ட மகன் வரணும், ஏண்ட வீட்டில் இருக்கணும், என்னோட சாப்பிடணும், ஏண்ட மகள் வரணும், என்னோட இருக்கணும், என்ன கூட்டிக்கொண்டு போகணும். இந்த எதிர்பார்ப்பு மௌத்து வரைக்கும் ஒவ்வொரு வயசாளிக்கும் இருந்து கொண்டே இருக்கு. இதுல நாங்கள் இயல்பு புரியணும் என்று சொன்னால், நலமுடன் வாழுகின்ற நேரம் எப்படி இருந்தார்களோ பலகீனத்துக்கு போற நேரம் அவங்களோட உணர்வுகள் மாற்றம் அடையும். உங்களோட வாப்பா 65 வயசு, உங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார், நீங்க புள்ள குட்டி பெத்து வாழ்றீங்க, உங்களோட வாப்பா நீங்க உங்களோட வீட்டுல வச்சுக்கிறீங்க. வாப்பாக்கு சொல்றீங்க, வாப்பா தின்னுங்க குடிங்க தாராள எல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு வேலை தாரு, பொறுப்பு தாரு. என்ன பொறுப்பு? காலையில 7 மணிக்கு என் பிள்ளைய கொண்டு ஸ்கூல்ல நேசரில் விடணும், 11:30 பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். அவர் நல்ல இன்ட்ரெஸ்டா பைக்ல போறாரு, கொண்டு வர்றாரு, பேர பிள்ளையோட கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறார், ஹப்பியா சந்தோஷமா செய்யறார். ஒரு நாள் சேட்டை கழட்டி வச்சுட்டு டிவியை போட்டுக்கொண்டு ஃபேனை போட்டுக்கொண்டு 11:45 12 மணி பார்த்து சிரிச்சு சிரிச்சு இருக்கிறார். உங்களோட வைஃப் கிச்சன்ல இருந்து வாரா, மாமா புள்ளைய கூட்டுக்கணும் வந்தீங்களா? இயல்பு புரியணும். மாமா புள்ளைய கூட்டுக்கணும் வந்தீங்களா? ஓ மகள் கூட்டுக்கணும் வந்தேன். இல்லை மாமா. ஐயோ பாருமா, நான் கூட்டுக்கணும், சாக்லேட்டும் எடுத்து கொடுத்து கூட்டுக்கணும் வந்தேன்.
தேடி தேடி பார்த்தா புள்ள இல்லை. 12:15 நேசர் டீச்சர் கோல் எடுக்கிறா. 12:15 ஆகி ஒருத்தர் வரல கூட்டுக்கிட்டு போக. இப்ப நாங்க இந்த வயசாளியோடு எப்படி நடப்போம்? அவர் சொல்றாரு 100,000 மணிக்கு நான் கூட்டு கொண்டு வந்தேன், சாக்லேட் எடுத்து கொடுத்த, புள்ள பைஸ்கிள் இறக்கி விட்ட, நான் எல்லாம் செஞ்சேன் அவர் சொல்றாரு. ஆனா டீச்சர் சொல்றா புள்ள நேசரடிக்கு 12:30 புள்ள வீட்டுக்கு வருது. நீங்க உங்களோட வயசாளி பாப்பாவை எப்படி பாப்பீங்க? ஓடி போய் கட்டி பிடிச்சி மோந்துக்குள்ளீங்களா? என் தங்க பாப்பா நீங்க செஞ்ச வேலையை பாருங்க அப்படி சொல்லுவீங்களா? என்ன மனுஷன் அப்பா நீங்க, பாப்பமா நீங்க? இது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்த இடத்துல ஒரு மகன் யோசிக்கணும், அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிற நல்ல யங்கா இருக்கிறவங்க யோசிக்கணும். எங்கட இந்த மனுஷன் இது பாப்பாவோ மாமாவோ சாத்தாவோ பெரியப்பாவோ என் வீட்டுல வேலை செய்யற ஒருத்தரோ 60, 65, 67 டிமென்சியா. என்ன டிமென்சியா? டிமென்சியா என்பது மூளை குழம்பி போதல் நோய் அல்லது ஞாபக மறதி நோய். வயசாக 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 டிமென்சியாவால பீடிக்கப்படுவாங்க, ஞாபக மறதியால பீடிக்கப்படுவாங்க. செஞ்ச மாதிரி செய்யல, செஞ்ச மாதிரி செய்யல, போன மாதிரி போகல, திண்ட மாதிரி தின்னல, அந்த வேலைக்கு போன 100க்கு 100 போகல. ஏ தெரியுமா? டிமென்சியா, ஞாபக மறதி. இது ஒவ்வொரு வயசாளிக்கு வரும். இப்ப இயல்பு பிரயோஜனம் என்ன தெரியுமா? காஞ்சோல விழுறு குருத்தோல சிரிக்கடி ஸ்டார்ட்டுக்கு சொன்னேன், அதுதான். அவங்க இப்ப வயசுக்கு போறாங்க. ஏண்ட அப்பாக்கு மறதி, ஏண்ட உமாக்கு மறதி, பாவம் செஞ்ச மாதிரி நினைக்கிற ஆனா செய்யல. இப்படி இயல்பு புரிஞ்சிட்டோம் என்றால் நான் இந்த பருவத்துக்கு வார நேரம் என்ன சுற்றி உள்ளவர்கள் என்ற பிள்ளைகளோ யாரோ அல்லாஹ் எனக்கு அதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அல்லாஹ்வுடைய சரளாசமாங்க சலாம் கொடுத்துட்டு கேட்ட துஆக்கள் நிறைய பள்ளியில் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கு. அது ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர். யா அல்லாஹ், தள்ளாடு முதுமை பருவத்துக்கு பிறர் என்ற வேலையை செய்யற அளவுக்கு நான் வயசுக்கு போற நிலைமை தந்திராத துஆ கேட்டான். நான் பெத்த பிள்ளை ஏண்ட மலசல உபாதைகளை அலைஞ்சி என்ன கையாளுகின்ற அளவுக்கு ஆக்கிடாதே என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு துஆ கேட்டான். உண்மையிலே உலகத்தில் அல்லாஹ் ஒத்தனை பாக்கியசாலியாக தெரிவு செஞ்சதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வயசு வைத்து வயசு போன உங்களோட உம்மா பாப்பா உங்களோட இருக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்சவங்க யார் யாரோ பயன்படுத்திக்கங்க. போனதுக்கு பின்னால கத்தி அழுதாலும் வராது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அல்லாஹ்வை வணங்குறதோட தௌஹீதோட சேர்த்த ஒரே ஒரு இபாதத் இருக்குது. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சான். அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான், தீர்ப்பளிச்சிட்டான், சீர் குத்திட்டான். மாறேலா 5 நேரம் தான் தொழுக, 6 நேரம் ஆகலாம். சுபஹுக்கு 2 ரக்காத் மாறேலா, கலா அடிச்சாச்சு, சீல் குத்தியாச்சு. என்ன? அவனை தவிர யாரையும் வணங்கப்படாது. உம்மா பாப்பாக்கு நல்ல பிள்ளையா இருந்து முடிக்கல. இம்மா எவ்வளவு இந்த கல்கிபரா அதுமா ஒக்கிலாகுமா. நான் பெற்றாரை பத்தி பேச வரல, முதுமை மடிதா உனக்கிட்ட உன் உம்மாவோ பாப்பாவோ கிலாகுமா 2 பேரும் முதுமையே அடைந்தால் பலா தக்குல்லஹுமா உஃபின் சியன்னும் சொல்லாதேன்னு மொழிபெயர்ப்பாங்க. அதையும் தாண்டி இப்படி சொல்லுவோம், அப்படி கஞ்சாட உம்மா பார்த்து அப்படியும் சொல்லாது, சியன்னும் சொல்லாதே. அப்படின்னா என்ன விளங்குது உள்ளுக்கு? சி என்று சொல்லக்கூடிய மாதிரி 100க்கு 1000 மடங்கு நடந்தே தீர்வார்கள். இது வஹி. என்ற வாப்பா என்ற உம்மா சாட்டியம் சனியன் முசீபத்து என்னடா வாப்பா பெய்தி செய்யறாதா நினைக்கிற மாதிரி அவங்களோட செயற்பாடு இருந்தே ஆகும். இதாலதான் ஜிஹாதுக்கு போறதுக்கு ஒருத்தர் வந்தார் பேரு கொடுக்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஜிஹாதுக்கு போனா 1 செகண்ட்ல மௌத்தான செகண்ட் ஷஹீத். பச்சை பறவையில ரூஹூதப்பட்டு சொர்க்கத்தில் இருக்கிற கனிகளை தின்ற பாக்கியம் யாருக்கு? ஒரு முஜாஹிதி கிடைக்கிற சிறப்பு. அல்லாஹ்வோட தூதர் கேட்டாங்க, ஹய்யும் பாலிதா மனிதா உன் உம்மா பாப்பா 2 பேரும் ஹயாத்தோட இருக்கிறா கிலாஹுமா 2 பேர் போ 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 வீட்டுக்கு போ. உன் உம்மா பாப்பாவோட ஜிஹாது செய். என்ன ஜிஹாத்? அங்கதான் பார்க்கணும். ஏண்ட சொர்க்கம் என்ற உம்மா பாப்பா கிழட்டு பருவத்துக்கு பைத்துதாங்க என்றால் என்னுடைய சுவனத்தை பேணுவது எனக்கு வாஜி பர்லு. அதை பேணுறது லேசி இல்லை. செய்ய வானாம்ன்றதை செய்வாங்க, செய்யுங்கன்றதை செய்ய மாட்டாங்க. போங்கண்டா நிப்பாங்க, நில்லுங்கண்டா போவாங்க. எதெல்லாம் வானாமோ அதையெல்லாம் வேணுமென்று செய்வாங்க.
எழும்பி போயிட்டு யூரின் பாஸ் பண்ணலாம், டாய்லெட் போகலாம், வேணும் என்று பெட்டில் விட்டுடுவாங்க. இப்ப யோசி என்ன தெரியுமா? சொர்க்கம் எனக்கு வீட்டுக்குள்ள, இந்த சொர்க்கத்தை முதுமையில வச்சு பேணினால் எனக்கு சொர்க்கம். இதாவது அல்லாஹ் சொன்னான், அவங்களுக்கு சி என்று சொல்லாது, விரட்டிடாத, விரட்டக்கூடிய மாதிரி நிச்சயமா நடப்பாங்க. கூலி வீட்டுக்காச்சு நாங்க போம், இந்த 2 பேரை விட்டுடுவோம், இப்படி ஒன்று மனசு சொல்லும். அந்த நிலைமைக்கு நடப்பாங்க. வலா தன்ஹருமா, விரட்டிடாத, வக்குல்லஹுமா கௌலன் கரீமா. எப்படி பேசுறான், உள்ளத்தோடு பேசுறான். மனிதா சி என்று சொல்லக்கூடிய மாதிரி நடப்பாங்க. வீட்டை விட்டு வெளியில போடக்கூடிய அளவுக்கு நடப்பாங்க. விரட்டிடாத தங்கமே, வலா தன்ஹருமா, விரட்டிடாத, வக்குல்லஹுமா கௌலன் கரீமா. இந்த நேரங்கள்ல கரீமான வார்த்தையை பேசுவாப்பா, என்ன செய்துவாப்பா, உம்மா என்னமாயிரும்மா, கண்ணியமான வார்த்தையை பேசு. வக்ஃபிதஹுமா ஜனாஹதுல் மினர் ரஹ்மா, பணிவுண்ட ரெக்கையை தாழ்த்தி கொடு. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் உண்டேனே, நான் எப்படி ஏண்ட உம்மா வாப்பாவோ நடக்கிறேனோ ஏண்ட புள்ள அப்படித்தான் வரும். காஞ்சோல விடுதலை குருத்தோட சிரிக்கன்னு சொன்னேனே, அதுதான் உண்மை. என்ன கண்ணியமான வார்த்தையை சொல்லி பணிவுண்ட ரெக்கையை தாழ்த்தி கொடு. சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் வாராரு, பெரியவரே நான் பெற்றார் சம்பந்தமா எல்லா வசனங்களையும் படிச்சுட்டு, இந்த வக்ஃபிதஹுமா ஜனாஹதுல் மினர் ரஹ்மா, பணிவு என்னும் இறக்கையை பெற்றாருக்காக தாழ்த்தி கொடுப்பியாக அல்லாஹ் சொல்றானே, இட விளக்கம் என்னன்னு கேட்டார். ஹாத்தபஹுமா கமா யுஹாத்தபுல் அப்து சய்யிதா. மனிதா, அந்த 2 பேரோடையும் ஒரு அடிமை எஜமானோடு எப்படி நடக்குமோ அப்படி நடந்துக்கோ. நான் கடை பஸ், எனக்கு நீங்க சம்பளம் வாங்குறீங்க, மாதம் 1 லட்சம் ரூபாய் எனக்கிட்ட சம்பளம் வாங்குறேன். நீங்க எப்படி இருப்பீங்க? என்ன கண்டா சுஜூது செய்வீங்க, அப்படி பார்ப்பீங்க, இப்படி பார்ப்பீங்க. லீவ் எடுக்கணும், வந்து நான் நாளைக்கு லீவ் அப்படி சொல்லுவீங்களா? வந்து நின்று சார் நாளைக்கு லீவ் எடுக்கணும் அப்படி பேசுவீங்க? சயீத் இப்னு முஸைப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, அந்த மாதிரி பணிவா பேசு. அதுதான் பணிவு என்ற ரெக்கையை தாழ்த்தி கொடுப்பது. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் மிகப்பெரிய முசீபத் என்ன தெரியுமா? முதியவர்களை முதியவர்களாக மதிக்காத காலம், அவங்களை கண்டுகொள்ளவே இல்லாத ஒரு காலம், கணக்கில் எடுக்காத காலம், அவங்களுக்குள்ள கண்ணியங்கள் வழங்கப்படாத காலம், சமூகத்தில் அவங்களும் ஒரு பிரஜை கணக்கு எடுக்கிறல்ல. பஸ்ல ஏறி உட்கார்ந்து போன்ல மூழ்கி போய்த்திருக்கிறான், போன்ல மூழ்கி கொண்டிருக்கிறான். போன்ல மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் திடீர்னு ஒரு வயதாளி ஏறுறான். முஸ்லிம் பார்க்காத, காஃபிர் பார்க்காத, வயதாளின்னு மட்டும் பாரு. முஸ்லிமா இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாஹ்னா இருக்கட்டும், அது வரைக்கும் போன்ல இருந்தவன் திடீர்னு என்ன செய்யறான்? தூங்கி முட்டுறான். ஒரு வயசாளி எலும்பு இடத்தை கொடுக்கிறான். நீ அந்த இடத்துல மனித நேயத்தோட எலும்பு, அல்லாஹ் எனக்கு இடம் தரட்டும், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்த, அந்த உணர்வோட கொடு. முதுமை என்பது தவிர்க்க முடியாதது. இன்றைக்கு சமூகத்தில் மிகப்பெரிய முசீபத் என்ன தெரியுமா? நல்லா கேளுங்க, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு. எனக்கிட்ட கவுன்சிலிங் சொல்லி வாரையா வார நிறைய பேர் நான் படிச்ச பாடம் என்ன தெரியுமா? கணவன் மனைவி கவுன்சிலிங் வருவாங்க, ட்ரக்ஸுக்கு போனவங்க, அப்படி ஒவ்வொன்று வாரத்தில் வயசாளிகள் வாரவங்க எப்படி தெரியுமா வருவாங்க? தற்கொலை ஹராம் மகன், ஏதாச்சும் ஒரு வகையில் எனக்கு மௌத்தாக வழி ஒன்று இல்லையாண்டு தான் வருவாங்க. அது அவங்களோட பேசி பார்த்த நானும் கத்தி அழத்தான் வேணும். வெளியில உள்ளவங்களால எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், வெளியில உள்ளவங்களால எல்லாம் மன அழுத்தம், டிப்ரெஷன் எதால வந்து இருக்குது? அவங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எதால வருது தெரியுமா? பெத்த பிள்ளைகளால வருது, வெளியால வரல. என்ன நான் மௌத்தாகணும்? ஏன் அப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? நான் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு, என் கடைக்குட்டி கடைசி மகனுக்கு தான் அந்த வீட்டை கொடுத்தேன். மகன் அந்த வீட்டில் எனக்கு இருக்கேல, என்ன கணக்கெடுக்கிறல்ல, என்னோட பேசுறல்ல, என்னோட அன்றொரு நாள் இன்று வயதுக்கு போன உன் தாயின் தந்தையும் உனக்கு இன்பம். எதை செஞ்சாலும் டடா அப்படி செய்வா, டடா அப்படி செய்வா, வாப்பா அப்படி செய்வா, வாப்பா இப்படி செய்வா, டிஸ்கஸ் பண்ண கதைச்சா கோர்ஸ் செய்யணும். கோர்ஸ் உமா கிட்ட போற, உமா கோர்ஸ் ஒன்று செய்யணும். எவ்வளவு மகன்? அந்த காலம் 30,000 ரூபாவா? நினைச்சு பார்க்கும் மேல மகன், பேசாம விட்டுடு. உமா உமா நான் செய்யணுமா. பாப்பாட்ட உமா வார, அவன் கோர்ஸ் செய்யணுமாப்பா. என்ன கோர்ஸ்? 30,000 ரூபா போதும். 30,000 ரூபா ஐயோ விட்டுட்டு சும்மிக்க சொல்லு, கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சரி செய்ய சொல்லு. எப்படி சொல்லி? சரி செய்ய சொல்லி, ஏதோ செய்வோம்.
சுப்ஹானல்லாஹ். நெல்லு மூட்டையை வித்தாங்க, எதையோ வித்தாங்க, கஷ்டப்பட்டு உருவாக்கி சுத்திர கதிரையில உட்கார்ந்து ஏசு ரூமில் உட்கார்ந்து சுத்திர கதிரையில உட்கார்ந்து ஏசு ரூமில் உட்கார்ந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு வைத்திருக்கிறார். உன் தந்தையின் உன் தாயின் வியர்வை துளிகள், அவங்களோட ரத்தங்கள் வயசுக்கு பேசிட்டாங்களா, அன்றைக்கு டடா இப்படி செய்வா, மம்மி இப்படி செய்வா, அப்படி செய்வா, இப்படி செய்வா. இன்றைக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லை, கணக்கெடுக்க யாரும் இல்லை. அன்றைக்கு அவங்க இன்பம், இன்றைக்கு அவங்க துன்பம், இன்றைக்கு அவங்க துன்பம், இன்றைக்கு அவங்க சரியான கஷ்டம். இன்றைக்கு எந்த அளவுக்கு தெரியுமா, இந்த நாட்டில் இந்த உலகத்தில் நான் பார்க்கிற மக்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, மார்க்கத்தோடு உருவானவர்களை தவிர மிகப்பெரிய முசீபத் இங்க இருக்கு. என்ன? உலகத்தில் தண்ட தாயின் தந்தை கடைசி மூச்சு வரைக்கும் சேர்ந்து வாழணும் என்று நினைக்கிறதா மகன் மகள் மாற்றமா நினைக்கிறாங்க. எப்படி தெரியுமா? வயசுக்கு பேத்துட்டாங்களா, அவங்களோட உணர்ச்சியெல்லாம் செத்து பேய்த்து பிள்ளைகள் முடிவு செய்கிறாங்க. தாத்தா கின் தொட்டண்டு வச்சால், தாத்தா கின் தொட்டண்டால் தம்பி இருப்பாரு வெளிகம, தம்பி வாப்பா கூட்டு போற, தாத்தா உம்மா வச்சு கொள்ற. ரெண்டு பேர் ரெண்டு துருவத்தில் வாழுவாங்க. திடீர்னு மரண செய்தி கேட்டத்தோட அங்கிருந்து ஆட்டா பிடிச்சு கொண்டு தலை சட்டிச்சு ஓட்டி வாரண்டு வந்து என்ற தங்க மகத்தாமே கட்டி பிடிச்சு கொண்டு அழுகுறண்டு. இந்த நாட்டில் நடக்க அநியாயங்களை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எங்கு மரணித்தார்? எனக்குரிய நாளில் அல்லாஹ்வுடைய என் வீட்டுக்கு வந்தார், என் வீட்டில் இருந்தால் நோய்வாய்ப்பட்டார். மரணிக்கின்ற அந்த நாளில் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு தம்பி வாரார். அல்லாஹ்வுடைய விடி பார்க்கிறார். ஆயிஷா நாய்க்கு விளங்கு, ரசூல் அடிக்கடி பள்ளி திட்டுவார். ஆயிஷா நாய்க்கு விளங்குது, சகோதரன் மிஸ்வாக்க பார்க்கிறேன்னு விளங்குது. ஆயிஷா நாய் மிஸ்வாக் எடுத்து அதை சப்பி மென்மையாக்கி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளி துலக்கினாங்க. ஏண்ட உமிழ் நீர் எச்சில் கடைசியாக அல்லாஹ்வுடைய உமிழ் நீரோடு கலந்ததுன்றதை நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. எனக்குரிய நாளில் அல்லாஹ்வுடைய மரணத்தை தீர்மானித்த நாளில் இந்த இடத்துக்கும் மார்புக்கும் நெஞ்சி பாதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் தலை வைத்து நபிகளார் சாய்ந்து மரணித்தார்கள். இன்றைக்கு எது தெரியுமா சந்தோஷம்? பாப்பா வெளிகம தம்பி வீட்டில் இருக்கணும், உம்மா கிந்தட்ட நானா வீட்டில் இருக்கணும், ரெண்டு பேர் ரெண்டு துருவங்கள் இருக்கணும். சும்மா வாழும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தேன்னு வைங்க, ஹலாலாக கரம் படித்தவள், மகள் கொடுத்து திருமணம் முடித்தவர், அவர் கட்டிய வீடு, அவர் எடுத்த வாகனம் எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு கொண்டு அந்த வீடு ஒரு கூட்டு குடும்பமா இருந்தேன். என்ன நடக்குது தெரியுமா? சும்மா பேசல, அனுபவ ரீதியாக சொல்றேன், சந்திக்கிற மனிதர்களை வச்சு சொல்றேன். வாப்பா உம்மா ஒரு ரூம்ல இருக்கணும் என்றால் கேட்டின்கள் தளர்த்தப்படணும், ஜன்னல்கள் விரித்து அகலமாக திறக்கப்படணும், கதவெல்லாம் திறக்கப்படணும், கண்ணுக்கு விளங்க இருக்கணும். சும்மா வாளின் ஜன்னல்கள் மூடப்பட்டு கேட்டின்கள் மூடப்பட்டு கதவெல்லாம் இழுத்து மூடப்பட்டிருந்தால் வெளியா பேசல, வீட்டுக்குள்ள நானாவும் தம்பியும் தாத்தாவும் தங்கத்தையும் பேசிக்கொள்றாங்க. தம்பி ஒன்று பெற்றுடுவாங்களா? பெறட்டுமே, ஹராத்திலா பெற போறாங்க. அவங்க ஹலாலா முடிச்சவங்களுக்கு ஹலாலா ஒரு குழந்தை பெற்றா உனக்கு என்ன பிரச்சனை? அண்மையில பேஸ்புக்ல எப்படித்தான் ஷேர் பண்றாங்களோ அல்லாஹ் பயந்துக்கோங்க, கேஸ் போடப்படாது. பேஸ்புக்ல ஒரு செய்தியை பார்க்கிறேன், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால பார்த்ததோட கண்ணெல்லாம் கலங்கி சத்தியம் அழுது. என்ன? ஒரு வயசாலியை காட்டுக்குள்ள இருந்து ஒரு பொடியனோட பிடிச்சு கொண்டு வராங்க. ஒரு 7-8 வயசு பொடியனோட ஒரு 60-65 வயசாலியை பிடிச்சு கொண்டு வராங்க காட்டில் இருந்து. கமெண்ட்ஸ், இந்த கிழட்டு நாய்க்கு தேவையா? இந்த கிழட்டு தூக்கத்துக்கு தேவையா? பேரம் பேத்தி கண்டவனுக்கு தேவையா? சவுதி அரேபியாவில் 75 வயது பேர் திருமணம் முடித்தார். 75 வயசு முடிக்கட்டுமே, முடிக்கத்தானே வேணும். இஸ்லாம் முடிக்கத்தானே சொல்லுது. 2ஆம் திருமணத்தை ஊக்குவிக்கிற மார்க்கம் இஸ்லாம், அதை வலுப்படுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாம். இவர் ஏன் அந்த சிறுவனோடு போனார்? மனைவி இருந்து மனைவியை பிரிச்சு தூக்கி அங்கெங்கயோ எங்க தொலைவில் மனைவியை கணவன் பிரிச்சு வச்சால் ஆய்வு சொல்லுது 80 வயதுக்கு பின் ஓரளவு பால் உணர்வு குறையலாம். குறையுமல்ல, குறையலாம், குறையாது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். மரணிக்கின்ற வரை உள்ள உணர்வு அது ஹலாலாக பரிமாறப்படணுமா இருந்தால் தன் மனைவி வேணும், பிள்ளைகளுக்கு பங்களிப்பு செய்யணும். 50 வயசுல வாப்ப மௌத்தா போனால் உம்மாக்கு
யாரு கை கொடுக்கிறது? வல்லாஹி இன்றைக்கு வார நேரம் ஒரு விதவை கோல் எடுத்து பேசுறான். 60-63 வயசு இருக்கும் அவருக்கு. என் பிள்ளை செலவுக்கு தாரல்ல, ஒத்தருமே எனக்கு செலவுக்கு தாரல்ல, எனக்கு இன்னொரு கல்யாணம் ஆச்சு முடிச்சு வைக்க மாட்டீங்களா? நீங்க யாராச்சும் பேசி முடிச்சு வச்சிருங்களே மௌலவி. தேவை இருக்கு, உணர்ச்சி தேவை மட்டுமல்ல, பார்க்கிற தேவை இருக்கு. வயசாளிகளாக கண்காணிக்கப்படுற சமூகத்தில் அல்லாஹ் செய்வர்கள் தவிர பிச்சை எடுக்கின்ற வாப்பமாரி இருக்கிறாங்க. மகன்மார் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. செய்தி கேள்விப்பட்டு கோடீஸ்வரோட பேசினால் சமாளிப்பு. என்ன சமாளிப்பு? இல்ல ஷேக் தெரியவா, எங்கட பாப்பாக்கு சுகர், அந்த வாய்க்கு டேஸ்டா டீ குடிக்கோடும் தானே, அதுக்கு கடைக்கு போறதுக்கு சொல்லி கேட்கிறார். உறவுகளே, சாட்டு போக்கல்ல, முதியவர்களிடம் முதிர் உணர்வை பெற பதியணும், அதை புரிஞ்சுக்கணும். கஷ்டப்பட்டு வீடு வாசல் கட்டி உனக்கு சொத்து சொத்தெல்லாம் சேர்த்து தந்து உன்னை திருமணத்தை முடித்து மாறி கொடுக்கிறதுக்கு உதவி செய்யற ஒரு மனிதரை சமூகம் எப்படி பார்க்குது? பிள்ளைகள் எப்படி பார்க்கிறாங்க? அவங்களுக்குள்ள உணர்வுகள் மறுக்கப்படுகின்ற காலம், அவங்களுக்குரிய கண்ணியங்கள் இழக்கப்படுகின்ற காலம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். நானும் நீங்களும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். எமக்காக பங்களிப்பு செய்த என் பெற்றார்களை கடைசி மூச்சு வரைக்கும் மறக்கக்கூடாது. சில இடங்கள்ல ஒரே ஒரு மகன் 25 வயசவக்கு, 25 வயசுல ஒரு வருஷ பிள்ளையோட வாரம் பட்டு மறுத்தா போறார். அவக்கு இப்ப 50 வயசு, மகனுக்கு 25 வயசு, கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். ஒரு கிழமை போகல வந்தவர் உடைச்சி எடுத்துக்கொண்டு போய்த்தான். மக்கள் போயிட்டு சொல்றாங்க, உனக்கு முடிக்கிருந்துச்சு தானேம்மா, அழகு இருந்துச்சு, அந்த செஞ்சு, ஊர்ல எத்தனை பேர் உன்னை கேட்டு வந்தாங்க, புள்ள 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 புள்ளன்னு வாழ்ந்தாயே, கடைசி கொண்டு போய்த்துட்டானே. பரவாயில்ல, அவன் நல்லா வாழட்டும். உறவுகளே, சமூகத்தில் எவ்வளவு பார்த்தோம் தெரியுமா? கவுன்சிலிங் படிச்சு கொண்டிருக்கிற பீரியட்ல ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போனாங்க. முஸ்லிம் முதியோர் இல்லம் அதுக்கு பேரு. முஸ்லிம் முதியோர் இல்லம் அறிமுகப்படுத்தப்படாத சமூகத்தில் நானும் போறேன். குரூப்போட சேர்ந்து உள்ளுக்கு போனா ஒரு உம்மா பேக் எல்லாம் செட் பண்ணி வச்சு தலையில தண்ணி சொட்ட சொட்ட, நான் இந்த வீட்டுக்கு போறேன், எந்த பிள்ளை வார், நான் இந்த வீட்டுக்கு போறேன், எந்த பிள்ளை வார், நான் இந்த வீட்டுக்கு போறேன்னு ஒரு பாட்டு மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படி மகன் வாராய்க்கும் போறாய்க்கும் அப்படி உள்ளுக்கு போறோம். உள்ளுக்கு போனா அந்த எங்களை கூட்டிக்கிட்டு ஒரு லேடி கிட்ட நான் கேட்குறேன், சிஸ்டர் சரி சந்தோஷமாயிக்கிறா, இன்றைக்கு மகன் வார போலம். இல்லை துர, ஒவ்வொரு நாளும் காலையில் குளிச்சு கொண்டு வந்து பேகை வச்சுட்டு எந்த பிள்ளை வார நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறது வழக்கம். கொண்டு வந்து போட்டது தான், இது வரைக்கும் யாருமே வரல. அவள் அப்படி ஓதுறது சொல்கிறது வழக்கம். பேங்குக்கு அக்கௌண்ட்டுக்கு சல்லி மட்டும் விழுது, போட்டவங்க யாருமே வரல. இந்த செய்தியை சில இடங்களை நான் கண்ணீர் விட்டு சொல்கிறேன். ஒரு சில கோல் வருது, என்ன தெரியுமா, ஷேக் அந்த இடத்த கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா? நானும் டக்குண்டு என்ன செய்தி, எது ஹெல்ப் பண்ண போகிறோம் சரியான சிந்தனையில், அந்த புள்ளலுக்கு அங்கிருக்கிற சாப்பாடாக கொஞ்சம் கொடுக்க போகிற சரியான்னு சொல்லி என்ன செய்தி, இல்லை ஷேக் எங்கட வாப்பா கொஞ்சம் போடுறதுக்கு. நீ எல்லாம் மனுஷன், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், காஞ்சோல விழுது குருத்தோட சிரிக்குது, இதுதான் உண்மை. இன்றைக்கு நீ வந்து போட நடக்கிற, நாளை கொடைக்கென்று நடக்க போற அல்லாஹ் ஆலம். உணர்ந்து கொள்ளுங்கள், முதுமை என்பது யாராலும் தவறு கொள்ள முடியாதது. என் பெற்றோர் என்னை, உங்கள் பெற்றோர் உங்களை எப்படி உருவாக்கினார்களோ கடைசி மூச்சு வரைக்கும் அவங்களோட சந்தோஷமாக இருக்க பாருங்க. முடியுமான வரைக்கும் அவர்களுக்காக செயற்படுங்க. நானும் நீங்களும் கல்யாணம் முடித்து வேறு வேறு வீடுகளில் வாழ்கிறோம். பாக்கியசாலி யார் தெரியுமா? உண்ட உம்மாவை உண்ட வாப்பை ஒன்னோடு வச்சு பார்க்க கிடைச்சா உன்னை விட பெரிய பாக்கியசாலி யாரும் இல்லை. அதுவும் மலசல உபாதைகளை அலைஞ்சி துணிமணிகளை மாற்றி விட்டு பார்க்க கிடைச்ச பெரிய பாக்கியசாலி. உங்களோட லைஃப்ல ஒரு நாளைக்கு 25 நிமிஷம் 5 நேர தொழுகைக்கு இது போக அவ்வளவு உங்களோட வாழ்க்கைக்குள்ளது. அதுல உங்களோட வாப்பாக்கு அட்டாச் பாத்ரூமோட ரூம் செஞ்சு கொடுத்துக்கிறீங்க. உங்களோட வாப்பா இந்த ரூம்ல இருந்து அந்த வாஷ்ரூமுக்கு போறதுக்கு 40 நிமிஷம் எடுக்கிறார். அப்படின்றால் நீங்க அந்த 40 நிமிஷம் உங்களோட வாப்பாவோடே கழிக்கிறீங்க என்றால் உங்களோட லைஃப்ல அந்த 25 நிமிஷத்துக்கு பிறகு ஆக பெருமதியான செகண்ட் தெரியுமா? அந்த 40 நிமிஷம் உங்களோட வாப்பாவை உம்மாவை டொய்லெட்டு கூட்டி கொண்டு போயிட்டு வாரத்துக்கு செலவழிச்ச அதுதான். சில நேரம் வயசுக்கு போக போக அவங்க டைலில் நடக்கலாம், தின்ன போன அப்படி கை ஆடி 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 விழும். சாப்பாடு கீழே தின்னி ஒழுங்கா தின்னுங்கம்மா. 7 மண்டை தின்னுவாங்க மகன். அவங்களுக்கு 7 மண்டை அவங்க தின்னு இருப்பாங்க, தின்னேலாம்.
அவங்களுக்கு எடுக்கேலா, டைல நடக்க, நம்ம டைல நடக்க நடக்கேலா, நடக்க போங்க. அவங்களோட மூளை சொல்லுது விழப்போறா விழப்போறா படுக போறா என்று சொல்லுது. இந்த இடத்துல என்ன நடக்கணும்? அந்த நிலைமைக்கு நானும் வருவேன். எனக்கு அல்லாஹ் அந்த பெரிய பாக்கியம் முதிர் வயதில் உள்ள என்ற தாய தந்தையை கண் கலங்காமல் பார்ப்பது, கவனிப்பது. உங்களோட மனைவிக்கு பிள்ளைகளுக்காக நீங்க செலவழிக்கிறது அதிகமா, உங்களோட பெற்றாருக்காக செலவழிக்கிறது அதிகமா? உங்களுக்கு உம்மா வாப்பாண்டு இருந்தால், நீங்க 4 பிள்ளைகள் 4-5 பிள்ளைகள் இருக்கிறால், உங்களோட வீட்டில் உம்மா வாப்பா இருந்தால் சந்தோஷப்படுங்க. வச்சு பார்க்கறது. உங்களுக்கு பயணங்கள் போகலாம், உங்களோட மனைவியோட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற கஷ்டம், உங்களோட புள்ள குட்டிகளோட பிரச்சனை, உங்களோட வாப்பா உங்களோட பேர புள்ள உங்களோட பிள்ளைகளுக்கு ஏசுறாங்க, பலது நடக்கும். இந்த நேரத்துல எல்லாம் பொறுமையாயிருங்க, முடியுமான வரைக்கும் பொறுமையாயிருங்க. உள்ளங்களை காயப்படுத்தாதுங்க. உள்ளங்கள் நோவுகின்ற அந்த நோவு பயங்கரமானது. நல்லா ஞாபகத்தில் வைங்க. வயதுக்கு போன அவங்க எங்கள்கிட்ட பல மாதிரி கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கும், நாங்கள் சின்ன பிள்ளையில எங்கள் உண்மைட்ட கேள்வி கேட்போம். உண்மை ஏமா இந்த காகம் கருப்பு? அறிவுபூர்வமான கேள்வியாகட்டும், தோது கேள்வி, ஏன்னா தேவையில்லாத மோட்டு கேள்வி. உண்மை இந்த ஃப்ளைட்டு கப்பல், அது கப்பல் என்று சொல்ல, ஃப்ளைட்டு மேல இந்த கப்பல் இப்படியே பைத்து உள்ளுக்கு போகுமா, வானத்துள்ள போத்துக்கூட போகுமா? அம்மா ஏமா கொக்கு வெள்ளை ஆயிக்குது? கெட்டி அணைச்சி, மகன் அது ஃப்ளைட் அப்படி போறல ராஜா, அது இப்படித்தான் போற. காகம் கருப்பு தான் தங்கம், 5 நிமிஷம் பேத்துக்க. ஏமா இந்த காகம் கருப்பு? மர்ற கட்டி அணைச்சி முத்தமிட்டு, தங்கம் காகம் கருப்பு தானப்பா. இதே வாப்பா ஓண்ட சொத்தை பாதுகாக்கிறதுக்கு ஓண்ட வீட்டில் இருந்துட்டு, மகன் ஸ்கூட்டியை உள்ளுக்கு போட்டு கதை கேட்டை லாக் பண்ணியா? ஓ வாப்பா, ஸ்கூட்டி உள்ளுக்கு போட்டு கேட் லாக் பண்ணினேன். 3 நிமிஷம் பேத்திருக்கா, டிமென்சியா, ஞாபக மறதி. மகன் ஸ்கூட்டி உள்ளுக்கு போட்டா வாப்பா, கேட்டை மூடினா? ஓ வாப்பா போட்ட மூடினேன். இன்னும் கொஞ்சம் அங்கே போயிட்டு வந்து படுக்க ரெடி, மகன் கேட்ட மூடினா என்ன சொல்லுவோம்? போதும் வாப்பா, எத்தனை முறை செல்ற, தமிழ் விளங்குற இல்லையா, என்னத்தை இது கொஞ்சம் அரிச்சாட்டியம். டக்குன்னு நினைங்க, ஏண்ட பிஞ்சு வயசுல நான் கேட்ட கேள்விகளுக்கு என் உம்மா எப்படி விட சொன்னான், என் வாப்பா எப்படி விட சொன்ன? வயசுக்கு பேசிக்கிறாங்க. கருணையை காட்டணும், அன்பை காட்டணும், பரிவை காட்டணும், பணிவை காட்டணும். சோத்து மணிகளை எல்லாம் இறைச்சி வச்சுப்போம், திண்டு நாங்கள் எல்லாம் இறைச்சி வச்சுப்போம். உம்மை வந்து இப்படி செய்யப்படாத மகன் கூட்டி கையால் அதை அப்படியே கழுகி பானையில் போடுவா, இல்லாட்டி கோழிக்கு வீசுவா, காகத்துக்கு போடுவா, செய்ய வேணாம் அப்படி சொல்லுவா. அவங்க வயசுக்கு பேசி இறைச்சி வச்சிருப்பாங்க, என்ன சொல்லுவோம்? சிறுநீர் பை பலமிழந்து போய், வீடு தெரியா, ரூம் தெரியா, ஹோல் தெரியா, பாதை தெரியா, மலான்னு விட்டுடுவாங்க. அவங்களோட சிறுநீர் பை என்ன பலமிழந்து வைத்திருக்குது, அதுக்கு தாக்கு பிடிக்க டைட் பிடிக்க தெரியா, விட்டுடுது. சீரிப்பாயாத என் தாயின் முந்தனையில் இன்று வரைக்கும் நான் கழித்த சிறுநீரின் வாடை நுகரக்கூடியதாக இருக்குது என்றதை மறக்காத. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, முக்கியமாக இளவயதில் உள்ள செல்வங்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். என் பெற்றோர்கள் வயதாளிகள் யாரோ கருணையே காட்டுவோம். நானும் ஒரு நாள் இப்படி வர இருக்கிறேன், அந்த நிலைமைக்கு வருவதற்கு முன் நான் பணிவு காட்டினால் எனக்கெல்லாம் பரிவு காட்டுவான். அந்த சிந்தனையை மனதில் ஆழப்பதிவு வைப்போம். வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசி என்னை கேட்டு உங்களை கடைசி மூச்சு வரைக்கும் முதுமையை மதித்து முதுமைக்குரிய இடத்தை கொடுத்து வாழக்கூடிய நல்லவர்களாக எல்லோரும் அல்ல ஆக்கியருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, அல்வாலித் மின் அவுசத் அபுவாபில் ஜன்னா, தந்தை சொர்க்கத்து வாயில்களில் சென்ட்ரல் கேட்டுன்னு நாங்கள் சொல்லலாம். பாப்பா சொர்க்கத்து வாயில்களில் மெயின் கேட், அந்த மெயின் கேட்டை நீ பாதுகாக்கிறேன்டா பாதுகாத்துக்கோ, உடச்சி போடுறேன்னா உடச்சி போட்டுக்கோ, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சகோதரர்களே, வீட்டுக்கு புள்ள வாரண்டா சந்தோஷப்பட வேண்டிய தந்தைமார்கள், தாய்மார்கள், மகன் வாரண்டா அண்ணா எங்கட அப்துல்லா வாரன் நடுங்குறாங்க. என்ன காரணம்? மனிதர்களில் மகா கெட்டவன் யார் தெரியுமா? யாருடைய தீங்க அஞ்சு மக்கள் அவன் இந்த ஓரமாக வந்தால் மகா கெட்டவன்.
புள்ள அப்துல்லா ஈசா மூசா வாரண்டம்மா, என்ன மூசா வார, என்ன ஈசா வாரண்டு சந்தோஷப்பட வேண்டிய பெற்றார் பயப்படுறாங்க தெரியுமா? அவர் சுடுமூஞ்சி பாஞ்சு விடுவான், எரிஞ்சு விடுவான், கர்ண காட்ட மாட்டான். நீ பிள்ளையே இல்லை. ஈமானியர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தந்தை விடயத்தில் மிச்சம் கவனமாயிருங்க, தாய் விடயத்தில் மிச்சம் கவனமாயிருங்க. எனக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் எப்படி நடக்கிறோமோ அதை கேட்டா போல் அவங்க நடப்பாங்கன்ற மறக்காதங்க. ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ் யார சொல்லலாம், என் சொத்துக்கள்ல என் வாப்பா இஷ்டப்படி கையை போட்டு எடுக்கிறார். என் சொத்துல என் வாப்பா அவர் இஷ்டப்படி பொக்கெட்டில் கையை போட்டுறாரு, நினைச்ச மாதிரி லாச்சில் இறங்குறாரு. ரசூலுல்லா என்ன சொன்னா தெரியுமா? அந்த பொத்துடவாய, நீ உண்ட சொத்து எல்லாம் உண்ட வாப்பாக்குள்ளது. அவர் இல்லாட்டி நீ எங்க இப்படி, அவர் இல்லாட்டி நீ எப்படி இங்க வந்திருப்பாய்? அந்த வமாலிக்லியா பீக், நீ உண்ட சொத்து எல்லாம் உண்ட வாப்பாக்குள்ளது, அவர் நினைச்சதை எடுக்கலாம், விட்டுடுன்னு நாங்கள் சொல்லலாம் சொன்னார்கள். ஈமானியர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, எல்லாம் ஞாபகத்தில் வைங்க. முதுமை என்பது யாராலும் தவிர்த்து கொள்ள முடியாதது. தவிர்த்து கொள்ள முடியாத இந்த முதுமையை நானும் நீங்களும் இது துவா கேட்டு பெற்றுக்கொண்டது. எல்லாரும் கேட்ட துவா ஒன்று தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கு நீண்ட ஆயுளத்தான், நிறைந்த வாழ்வு பறக்கத்தான், நிம்மதியான வாழ்க்கையத்தான், யார்கிட்டையும் கை நீட்டாத அளவில் சுயமரியாதையோட வாழச்சு. எல்லாரும் கேட்ட துவாக்கள், கேட்டு பெற்ற இந்த வரம் அருள், அதில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும். வார நேரங்களில் அல்லாஹ்வுக்காக பொறுப்போம். முதுமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நோய், ஒரு பலகீனம். அந்த பலகீனத்தை அடைகின்ற நேரம் பிள்ளைகள் நாங்கள் கட்டாயம் அந்த முதியவர்கள் விஷயத்தில் கருணை காட்டணும், அன்பு செலுத்தணும். அவங்களுக்கு செலுத்துகின்ற அந்த அன்புகள் எங்களோட வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தும். உலகத்தில் மிகப்பெரிய துவா தெரியுமா? ஒரு தந்தை தன் மகனுக்காக கேட்குற துவா மிகப்பெரிய துவா. தந்தை மகனுக்காக, பிள்ளைக்காக கேட்குற துவா மிகப்பெரிய துவா. அந்த துவாவை பெற்றுக்குங்க. பாப்பா கிட்ட, உம்மா கிட்ட வாழுகின்ற காலத்தில் வாழ்ந்து மரணித்ததுக்கு பின்னால் மன்னிப்பு கேட்கறது இல்லை. வாழ்கிற காலத்தில் உள்ளங்கள் நொந்திருந்தால், மனசு உடைச்சிருந்தால், காயப்படுத்தியிருந்தால் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுல எந்த குறையும் உங்களுக்கு ஏற்பட போகிறது, எந்த ஒரு குறைவும் ஏற்பட போகிறதில்லை. இந்த மிம்பர் மேடைகள் வாரம் ஒரு தடவை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது மாற்றம். ஒரு மிம்பர் மேடை போதுமானது எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திருந்தால், ஒரு மிம்பர் மேடை போதுமானது எங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திருந்தால், ஈமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மிகப்பெரிய பாடமாக இருந்தால் சுருக்கமான முறையில் சில செய்திகளை சொன்னேன். பெற்றோரை பேணிக்கொள்வோம், முதியவர்களை பேணிக்கொள்வோம். முதுமை என்பது தவிர்க்க முடியாதது. அந்த முதுமை வருவதற்கு முன் இளையவர்கள் நாம் முதியவர்களை கண்ணியப்படுத்துவோம். எம்மை கண்ணியப்படுத்துகின்ற பிரஜைகளே அல்லாஹ் இந்த மண்ணிலே உருவாக்குவான். வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டவங்களை கடைசி மூச்சு வரைக்கும் முதுமையை பேணி முதியவர்களை கண்ணியப்படுத்தி வீட்டுக்குள் இருக்கின்ற முதியவர்களூடாக அவர்களின் பிரார்த்தனைகளை பெற்று சுவனத்தில் நுழைகின்ற நல்ல மக்களாக எல்லோரும் அல்லாஹ் ஆக்கிருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.